السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة فاسعوا إلى ذكر الله وذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையை கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமுல் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை' ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான்: ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்மாவுடைய நாளில் இன்று தொழுகையின் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட்டால், அதாவது பாங்கு சொல்லப்பட்டால், வதருல் பை' வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், வியாபாரம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. தொழுகை முடிந்துவிட்டால் ஃபிதா குதியத்து சலாத்து ஃபந்தஸ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், இறையை தேடி, ரிசுக்கை தேடி, வியாபாரத்திற்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறான். போயிட்டு வந்து திக்ர் செய்யுங்கிறான். போயிட்டு வந்து திக்ர் செய்யுங்கிறான். வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வذ்குருல்லாஹ் கஸீரன், அதிகமாக திக்ர் செய்யுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வெள்ளிக்கிழமை இருக்குதே, வெள்ளிக்கிழமை குடிக்கிறது சுன்னத்து இல்லைங்களா? வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி குடிக்கிறதா அல்லது ஜும்மாவுக்காண்டி குடிக்கிறதா?
அப்படிங்கிறது ஒரு பாஷை. சில இமாம்கள் சொல்கிறாங்க ஜும்மாவுடிக்காக குடிக்கிறது அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இல்லை வெள்ளிக்கிழமை காலத்தையும் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹதீஸில் வந்திருக்குது, ஜும்மாவுடைய நாள் ஏழைகளுடைய பெருநாள் அப்படின்னு வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு ஜும்மாவுடைய நாளாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒவ்வொரு நபிமாரும் யோசிக்கிறாங்க. ஹதீஸில் வந்திருக்கிறது 3 நபிமாரை பற்றி தான் பிரதானமாக கூறப்பட்டிருக்குது. மற்றவங்களும் அதுக்குள்ளே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யோசிச்சு பார்க்குறாங்க, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இருக்குது, எல்லாருக்கும் எந்த நாளில் எது எப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறது, என்றைக்கு அல்லாஹ் ஜும்மா தொழில் ஆக்கிறது அப்படி யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது அவங்களுக்கு புலப்படுறது என்னன்னு சொன்னால், சனிக்கிழமை ஜும்மா நாளாக வச்சுக்கிறலாம். ஏன் அப்படின்னு அவளை கேட்கும் பொழுது, அல்லாஹ் உலகத்தை படைக்க ஆரம்பித்ததுக்காக வேண்டி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தான், வெள்ளிக்கிழமையோட படைப்பை முடிச்சிட்டான். சனிக்கிழமை அல்லாஹ் ஓய்வாக இருக்கிறான், அதனால் அந்த நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்து. அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அந்த மாதிரி அவங்களுக்கு மூசா ஈமான் கொண்ட அந்த யூதர்கள் சனிக்கிழமையை பெருநாளாக, ஜும்மாலை நாளாக கொண்டாடினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு கருத்து என்னென்னா, அல்லாஹ் உலகத்தை படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள் தேர்ந்தெடுத்துக்குள்வோம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். நீங்கள் உங்களுடைய கருத்து சரியான கருத்து, சரியான சிந்தனை எடுத்துக்கிட்டான். மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நான் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறேன்ட்டாங்க. நீங்கள் என்ன காரணம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மனிதர் படைத்தது வெள்ளிக்கிழமை படைத்தேன், மனிதன் படைத்தது வெள்ளிக்கிழமை படைத்தேன், அதனால் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். சரி, மூணுமே அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கிட்டான் அப்படி இருந்தாலும் கூட எது சரியான கவுல்? ஒரு அல்லாஹ் மனிதனுக்கு ஆய்வு சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டான். அந்த ஆய்வு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. சுருக்கமாக நம்முடைய சொன்னாக்க குர்ஆனும் அதுக்கு மாற்றம் வரக்கூடாது. அப்போ இந்த 3 பேருடைய கவுலும் அதுக்கு மாற்றமாக இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் என்ன இருந்துச்சுன்னா, வெள்ளிக்கிழமையத்தையும் ஜும்மா நாளாக தேர்ந்தெடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கூட அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அவங்க ஆய்வு செஞ்சது சரியான முறையில் ஆய்வு செய்ததுனால அதற்கு ஒரு நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு அல்லாஹ்வுடைய ஆய்வுக்கும் எண்ணத்திற்கும் நேர்பட்டதுனால அதற்கு 2 நன்மை அப்படின்னு முடிவு செய்யப்படுச்சு. சரி, முடிவு செய்ததுக்கு பின்னாடி நம்ம இமாமுக்கு மத்தியில் கருத்து வந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளாக ரசூல் அறிவித்தாங்க. இப்போ வெள்ளிக்கிழமைக்கான குளிக்கிறதா ஜும்மாக்கான குளிக்கிறதா? நம்ம ஆளுகள் அதிகமான ஒரு ஜும்மா நேரத்தை மட்டும்தான் குளிக்கிறா போய், அது கூடுங்க தான். ஆனால் ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி தயார் எப்பொழுது பண்ணணும்? காலையிலேருந்தே தயாராகணும். ஒரு கருத்து. இன்னொன்று என்னடாக்க, பாங்குசர் வரைக்கும் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. பாங்குசர் வரைக்கும் வியாபாரம் செய்யலாம் இருக்குது. பாங்கு சொல்லிட்டாக்க அருள் பை வியாபாரத்தை விட்டு விடுங்கன்னு நல்லா சொல்லணும்.
நம்மளால் என்ன செய்கிறாங்கனாக்க ஒரு டவுனில் வந்து 4 பள்ளியாசம்னாக்கா ஒரு பள்ளியாசரி ஒரு நேரத்துக்கு சும்மா குறிப்பிட்றாங்க. இங்கே 1 மணிக்கு, இங்கே 1:30 மணிக்கு, 2 மணிக்கு முடிச்சிடறாங்க. கடையில் வேலை வாங்கலாம் பிரித்து அனுப்புகிறாங்க. நீ இந்த பள்ளியாசம் தொழுவ போ, அது 1 மணிக்கு போயிட்டு இருந்தால் பிசிக்கு வந்துட்டு நீ 1:15 போங்க தொழுவ பார்த்துருவோம். இன்னொன்று வந்து 1:45 இன்னும் 2 மணிக்கு, இப்படி பிரித்து அனுப்புகிறாங்க. சரி, நம்ம என்ன கேட்குறோம்னாக்க வாங்க சொல்கிறதுக்கு பின்னாடி ஏன் வந்து கூடுமா? அல்ல என்ன வந்து தருள் பைன்னு சொல்லிட்டான். வியாபாரத்தை விட்டு விடுங்கன்னு உத்தரவு போடுறான். அது நீ எந்த வியாபாரம் இருந்தாலும் தெரியக்கூடாது. இன்னும் சில என்ன செய்கிறாங்கனாக்க இந்துக்களை வச்சு வியாபாரம் செய்ய சொல்லி போட்டு பையன் தொழுந்தாங்க. ஆனால் வியாபாரம் யார் வியாபாரம்? நம்ம வியாபாரம் தானே. நம்ம தானே காசு போட்டிருக்கோம், நம்ம தானே முதல் போட்டிருக்கிறோம். அன்றைக்கி வியாபாரம் இருந்தாலும் யார்கிட்ட காசு நம்ம தான் வருது. அது வியாபாரம் கூடுமா? கூடாது. வாங்க சொன்னோன்னு வியாபாரத்தை விட்டுறணும். இதுதான் நம்மளுடைய சட்டம். சரி, வியாபாரத்தை விட்டுருங்க, என்ன தொழுகுவாங்க. தொழுகைக்கு பின்னாடி போய் சம்பாரிச்சுட்டு மீண்டும் அல்லாஹ் பக்கம் திரும்புங்க. ஆரம்பத்துலேயும் சொல்கிறான் திக்ரு செய்யுங்கன்னு சொல்கிறான், இடையில தொழுகுங்கிறான். தொழுதுட்டு நீங்கள் வியாபாரம் செய்யுங்கிறான், அப்புறம் திக்ரு செய்யுங்கிறான். அப்போ அதிகமான நேரத்தை வந்து திக்ரு செய்ததில் நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஹதீஸுடைய குர்ஆனுடைய கருத்து. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? பேருக்கான சுபஹானல்லாஹ் 3 தடவை சார்ந்து 3 தடவை பதிட்டு முடிச்சுக்கிறோம். அதிகமாக திக்ரு செய்கிறோமா? கால்பை ஈடுபடுத்துகிறப்பல இல்லை. அதிகமாக என்னோட திக்ரு செய்யுங்க நல்லா. ஏன் திக்ரால் என்ன பிரயோஜனம்? இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இந்த திக்ரின் மூலமாக வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து கொடுக்குறான். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் பசியை அடைக்கிறான். திக்ரின் மூலமாக நிறைய ஆன்மீகத்துடைய உயர்வை அல்லாஹ் கொடுக்குறான். சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம் திக்ருங்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து கியாமத்தில் பக்கத்தில் கூட்டம் வந்துடும். வந்து எல்லாத்தையும் அடித்து பிடுங்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் நம்ம ஈசாலை வந்துருப்பாங்க, கேட்பாங்க என்ன செய்யணுன்ட்டு. எல்லாம் மலைக்கு மேலே ஏறிக்கிங்கன்றோம். எல்லாம் மலைக்கு மேலே ஏறுவாங்க. மலைக்கு மேலே ஏறி என்ன செய்யுது, கையில் கூடிய உணவு சாமான்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. கையில் ஒன்றும் இருக்காது, ஒரு பைசா இருக்காது, ஒரு சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது, எங்கே வராது. இங்கே கீழே அவங்களுடைய ஆட்டை தாங்க முடியல. ஆனால் அந்த எழுத்து கூட்டத்துக்கு மலைக்கு மேலே ஏறதுக்கு ஒன்றே சக்தி கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் ஈசான்னு சொல்லுவாங்க, தஸ்பீஹ் செய்யுங்கள், இது உங்களுக்கு உணவாக இருக்கும். நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க, இது உங்களுக்கு உணவாக இருக்கும் அப்படின்ட்டு ஈசான்னு சொல்லுவாங்க. உடனே தஸ்பீஹ் செய்வாங்க. அந்த தஸ்பீஹ் செய்வது அவங்களுடைய பசியை அடக்கக்கூடிய உணவாக அது மாறிவிடும். இது ஆன்மீகத்தில் உயர்நிலை. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தன்னை அர்ப்பணித்த அந்த மகான்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்ல கூடாதுல்ல, வல் அஹ்யாஉன், அவங்க உயிருள்ளவங்க. அல்லாஹ்வுடைய வந்து ரிஸ்க் அவங்க அடிக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நோன்பு வைக்கிறது இல்லை. நான் 11 மணி நிக்காஹ் முடிச்சிருக்கிறேன். ஆனால் என்னை போல் நீங்கள் இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தாக்கத்தை விட 100 மடங்கு தாக்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். சொல்லலாம். காரணம் அதே மாதிரி செய்யறதுனால அவள் கல்வி ஜாரி எப்போதும் அல்லாஹ் தான் சொல்லிகிட்டே இருக்கு. எப்போவுமே என்ன சொல்லுவாங்க. அதனால் அந்த முயற்சி நம்மகிட்டே இல்லை. அதே கேள்வி, நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம்மா? திக்ர் செய்யலாமா? அதுக்கான முனைப்பு காட்டுறோமா? இல்லை. அன்றைக்கி அவங்க செஞ்சாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சமூகம் சொல்லி உங்களுக்கு வந்து உங்கள் காசிம் 400 வயது முதிர்ந்த காலம். அவங்களது வாதாடுறதில் அவங்களுக்கு நிகர் யாருங்க இல்லை. ஒரு
இரும்பு தூணை தங்கத்தூணு தான் இது அப்படின்ட்டு தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக நிரூபிப்பாங்களாம். அவ்வளோ ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க யார்? காசி நாதர். அவங்க யார் தெரியுமா? அவங்க வந்து நம்ம இந்தால் மகாஜனத்தனுடைய கலீஃபா தேவதாசாவுடைய ஸ்தாபகர். அவங்க தான் 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதத்தை உற்பத்தி செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி பிள்ளையை சேர்க்குற மாசாவுக்கு தெரியலை. சல்லதாலேருந்து காட்டி கொடுத்தாங்க, இன்னார சேருங்க சேர்க்கப்பட்டுச்சு. அவங்க சேர்க்கப்பட்டுச்சு, சேர்த்தாங்கல்ல. அவ்வளோ பெரிய மகான். அதாங்க வயது முதிர்ந்த காலம், வாதாடுறதுக்கு உண்டான சக்தியெல்லாம் இழந்த காலம். அப்போது ஒரு நாத்தியம் வந்துட்டான். நாத்தியம் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன் என்பது இல்லை, எல்லாம் இயற்கையால் உண்டானது தான் அப்படின்னு நாத்தியம் வாதாடுறான். ஆனால் அவனுடைய பேச்சு திறமையை எதிர்த்து போராடுறதுக்கு அப்போ உலமாக்கள் யாரும் இல்லை, அவங்க காசு நாளை தவிர. இவங்க படுத்த படுக்கையில் இருக்காங்க. இப்படி சொல்லப்படுச்சு, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறான், அவனை எதிர்த்து வாதத்துக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை, என்ன செய்யலாம்? யோசிச்சு பார்த்தாங்க. தன் உடல்நிலையை பார்க்கல, தன் கஷ்டத்தை பார்க்கல. நான் வாதிட்டாங்க, என்னை தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நான் வாதிட்டாங்க. சரி, நான் சொல்லப்படுச்சு. அவரா இன்னும் நல்லா இருக்கிறா? ஆமாம். அவ்வளோதாம்மா, சரி பார்க்கலாம் அப்படின்னா. உடனே ஒரு நேரத்தை குறிப்பிடுறதுக்காக வேண்டி 2 பேர்த்த அனுப்பி வச்சாங்க. காசு யார் அனுப்பி வச்சாங்க? ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் சாப், உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பெரிய முஃப்தி ஷேக், ஆரம்ப உஸ்தாத், அந்த மாசாவுடைய ஆரம்ப உஸ்தாத். இந்த ஆரம்ப உஸ்தாது ஓதுனவங்க முகமது அஷ்ரஃப் தாலிபத்தில் அவங்களாம் ஓதுனவங்க தான், ஆரம்பத்தில் ஓதுனவங்க. ஆமாம், ரொம்ப மாணவர்கள் பயப்படுவாங்க அவர்கிட்ட. அவர் வந்து காசு வந்தாலும் மாணவர் வந்து அதோட நீ போ, நீ போய் டேட்டை குடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க. இவங்க போகிறாங்க. போனாக்க உள்ளே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. 2 பேர் சாப்பாடு உள்ளே பரவாயில்ல, காப்பாக போயிட்டே இருக்குது, பேச போயிட்டே இருக்குது, சாப்பாடு அனுப்பிட்டே இருக்குது. சாப்பாடெலாம் முடிஞ்ச பிறகு உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. வரலான்னு சொன்னாங்க. போனாக்க அவர் ஒருத்ததே உட்காந்துருக்காரு. அது காப்பாக சாப்பிட்டு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ சாப்பாடு போச்சு. ஒரு அந்த ஸ்டோரி இல்லை, ஆனால் அதை விட அது மாதிரி கம்மியாக தெரியாது. ஆனால் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுருக்க, மற்ற யாரும் சாப்பிடல. அப்போ அவங்க கேட்டாங்க, இப்போ சாப்பிட்றது யாருன்னு கேட்டாங்க. இவர் தான் பெரிய இது, அவங்க சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்லையா? சாப்பிடல. ஆமாம், எப்படி 10-20 பேர் அளவு சாப்பிட்டு பாரு. ஆமாங்க, நல்லா சாப்பிடுவாங்க அவர். அது சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்படியா? மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அவன்கிட்ட டேட்டு கேட்டாங்க. வாதம் பண்ணுறதுக்கு என்றைக்கு முடிவு செய்யலான்ட்டாங்க. அவர் தேதியை சொன்னான். சரி, அதுக்கு நான் தயார் அப்படின்னுட்டு சொல்லி போட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு உங்கள் காசி நாமத்தோட படுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. அவர் இந்த தேதிக்கு ஒப்புக்கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன சொல்லுங்கள்? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லு. அவங்க மதியம் 34 என்ன அவங்க சிந்திக்கிறாங்கிறது யோசிப்பு சொல்லிடுவாங்க. அவளுக்கு ஆட்டம் உள்ளவங்க. நான் சொன்னாங்க, அவனுக்கு காப்பாக சாப்பாடு உள்ளே போச்சு, 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றாலும் அவன் சாப்பிட்டான். எனக்கு ஒரு உள்ளத்தில் வந்து என்ன வந்துச்சு, நீ எதில் போட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியலையே. வாதம் பண்ண வந்திருக்கிறானா, சாப்பாட்டில் பல்லாதே போட்டி போடுறதுக்கானான்னு தெரியலையே. ஆமாம், எங்கள் அஜித் ரொம்ப பலகீனமானவங்களாச்சே, அவங்களும் 1/2 ரொட்டி கூட சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு யோசனை வந்து சிரிச்சிருந்தாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இதுக்கு போய் சிரிக்கிறதா? அது நீ இருக்கல, நீ போட்டிட வேண்டியதுனா என் சார்பாக முடியாதா? போட்டிடு சொல்லி பேசினாங்களா? போட்டி அப்படி இருக்கக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி போட்டி இருக்கணும். என்ன சொல்லுங்கள்? 6 மாதத்துக்கு என்னையும் அவனையும் ஒரு ரூம் போட்டு பூட்டிடுங்க. தண்ணி கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. 6 மாதத்துக்கு பின்னாடி யார் எந்த அமைப்பில் போனாங்களோ, எந்த பசாசத்தில் போனாங்களோ, எந்த சுறுசுறுப்பு போனாங்களோ, அதே மாதிரி யார் வெளியே வர்றாங்களோ அவங்க வெற்றி பெற்றுவிட்டார்கள் அறிவிக்கலாமா அப்படி கேளுங்கன்னு சொல்லிட்டார்.
இந்த செய்தி அவனுக்கு கேட்ட உடனே ஓடியே போயிட்டான். ஒரு பெரிய அல்லாஹ்வோட நெருக்கமானவர் விட்டு. அப்போ என்ன அது கிதாப் எழுதுறாங்கனாக்கா 6 மாதம் வரைக்கும் தஸ்பீஹ் மட்டும் செய்து கொண்டே இருந்தால் பசி ஏற்படாது. முனைப்பு காட்டணும், முயற்சி பண்ணணும், அல்லாஹ் பக்கம் முழுமையாக திரும்பணும், வேறு எந்த விஷயம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் 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 சொல்லியிருந்தாக்க பசி இருக்காது. பசி இருக்காதுன்னு அல்ல, அது பக்கம் சிந்தனை போகாதுன்னு அர்த்தம். ஆமாம், நம்ம பாருங்கள், சில பாருங்கள் நல்லா பசியாக இருக்கும், போய் சினிமாவில் போய் உட்காந்தாண்டாக்க பார்த்துட்டே இருப்பான், பசியே அவனுக்கு தெரியாது. சினிமா பார்த்து முடிஞ்சதுக்கு பின்னாடி அவன் தெரியும் பசிக்கு இதை சாப்பிடாமப்பேன். அப்படி எது போனாக்கா விட்டு போனாக்கா இது விட்டு போயிடும் அப்படிமா. இந்த மாதிரி ஒரு முனைப்பு தான் அல்லாஹ் மக்கள் திரும்புங்கிறாங்க. ஒரு சைத்தானுடையக்கா வேண்டி ஒரு நினைப்பு போதே அல்லாஹ் மக்கள் போகுதா அப்படி கேட்குறான். அங்கே திரும்பணும். அல்லாஹ் மக்கள் முழுமையாக அந்த மாதிரி திரும்பி அல்லாஹ் அல்லாஹ் நம்ம திக்ரு செய்து உட்கார்ந்தோம்னாக்க போகிறாங்க. ஒரு பெரிய என்ன செய்வாங்களாம், அப்படித்தான் யாரும் செய்வாங்களாம். ஆனால் அறிந்தமாமல் தூக்கம் வந்துடுமா. அதுக்கு என்ன செய்வாங்களாம், முடியை நிறைய வளர்த்து மேலே ஒரு கைத்தை கட்டி கைத்தில் அந்த முடியை கட்டிடுவாங்களாம். இப்படி தூக்கி கீழே வந்தால் பொத்து இழுக்கு பிடிச்சிக்கணுமா அப்போ விட்டுக்கலாம். இப்படியே உட்காந்துக்குவோம். அதுக்கு செய்வாங்களாம். அவங்க தூக்கம் வராமல் இருக்க வேண்டி செஞ்சாங்க. ஹைர், அது வேறு விஷயம். இப்போ சொல்கிறது நோக்கம் என்னென்னு சொன்னால், தஸ்பீயாத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், அவனுடைய வியாபாரத்திலே பறக்கத்தை ஏற்படுத்தும். இதா புதியத்து சலாத்து ஃபந்தஷ்ரு ஃபில்லாதி வபத்துமின் ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய சிறப்பத்தில் வெளியே ஓடுங்க, போயிட்டு திக்ருங்க. வதுக்குருல்லாஹ் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ருங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்ல பொய்யாகுமா? நமக்குத்தான் அவன் நம்பிக்கை. அல்லாஹ் சொல்கிறதான் சரித்தேன், அப்படித்தான் இருக்கணும். இருந்தாலும் தான் போச்சு, எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். நம்மள்ட்ட அப்படித்தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம நிலைமைகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமல் பக்கம் முனைப்பு காட்டுறதே இல்லை, முயற்சி பண்ணுறதே இல்லை. சொல்கிறது எனக்கு சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் மாறணும். மாறினாத்தான் அல்லாஹ் பல்லாசம் இருந்தாக்கா அல்லாஹ் வர்றது வெளியே போனாக்கா மறந்து போயிடுது, எல்லாம் போயிடுது. எங்கே இருந்தாலும் அல்லாஹ் திக்ரு இருக்கணும். எங்கே இருந்தாலும் கல்வி இல்லை, அல்லாஹ் ஜாலியாகும். அந்த நிலைக்கு நம்ம தயாராகினோம்னாக்க நாம் நாடிய காரியங்களில் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணாங்களா? அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக.